அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு பேராசையை பற்றி. பேராசை ஒரு பாவம், சாவான பாவங்களில் ஒரு பாவம். ஆகவே விவிலியத்தை எடுத்துக்கொண்ட நற்செய்தியில் லூகாஸ் எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரத்தை ஒரு பணக்காரனை பற்றி பேசுகிறார். பணக்காரன் அதிகமான விளைச்சல், அவனுடைய வயலில் அதிகமான விளைச்சல் வந்ததால் மிச்சம் இருக்கிறது எங்கே விற்கிறது தெரியாமல் அவன் சொல்லிக்கிறானா, இந்த மாதிரி நான் 300 இடத்தை கட்டுவேன், அதில் என்னுடைய தானியங்கள் எல்லாத்தையும் விளைச்சல் எல்லாத்தையும் அங்கே வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டான். அதோட நிம்மதியாக இருக்கலாம், நல்லா உண்டும் குடித்தும் எத்தனையோ வருடங்களுக்கு நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு தெரியல அன்றைய இரவு அவனுடைய உயிர் எடுக்கப்படும் என்று. ஆக இது பேராசை. ஆகவே இன்று பேராசை நிறையா இருக்குது. எல்லாருக்கும் ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆசை வந்து காசு வேணும், நில வேணும், சுற்றி வேணும், நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் ஆசை நியாயமானது அது. ஆனால் பேராசையாக மாறிட்டால் அது பெரிய பாவம், பெரிய மன உளைச்சல், பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். இன்று நான் பார்க்குறோம் நம்ம நாட்டில் ஸ்கேம் அப்படின்னு நடக்குது நிறையா. இந்த ஸ்கேம் யார் யார் இதில் பலியாகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் பணக்காரர்கள். ஏற்கனவே காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்து போகிற இன்னும் காசு கிடைக்கும், நிறையா காசு கிடைக்கும், இதில் முதலீட்டு செய்தால் இதை காசை கொடுத்தால் நிறைய வரும் அப்படின்னு நினச்சி தங்களுடைய பணத்தை இழந்து கடைசியில் கவலையாகி மன நிம்மதி இழந்து தவிக்கிறார்கள். இது பேராசை. அதே மாதிரி சொத்து பிரச்சனை. பெற்றோர் இறந்த பிறகு சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, நிலத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேராசை. ஆகவே கடவுள் கொடுத்ததை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுள் கொடுக்கிறார், நமக்கு நிறையா கொடுக்கிறார். ஆகவே பேராசை கொள்ள தேவையில்லை. பேராசை வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை, நிம்மதி போயிடும், எல்லாம் போயிடும், உறவு கூட போயிடும். அதனால் நாம் கடவுள் கொடுத்ததை நல்லபடியாக பயன்படுத்தி கடவுளுக்கு நன்றி சொல்லி இருக்கிறது போதும் என்ற மன நிறைவோடு வாழ மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.